கணபதி என்றிட கலங்கும் வல்வினை, கணபதி என்றிட காலனும் கைதொழும், கணபதி என்றிட கருமம் ஆதலால், கணபதி என்றிட கவலை தீருமே. காக்கும் கடவுள் கணேசனை நினை, காக்கும் கடவுள் கணேசனை நினை, கவலைகள் அகல அவன் அருள் துணை. காக்கும் கடவுள் கணேசனை நினை, கவலைகள் அகல அவன் அருளே துணை. காக்கும் கடவுள் கணேசனை நினை. யார்க்கும் எதற்கும் அவனே முதற் பொருள், யார்க்கும் எதற்கும் அவனே முதற் பொருள். அன்பெனும் பிடியுள் அகப்படும் கருப்பொருள், அன்பெனும் பிடியுள் அகப்படும் கருப்பொருள். ஊர்க்கும் உலகிற்கும் ஒளி தரும் குறிப்பொருள், உள்ளத்தில் அமர்ந்திருக்கும் ஓங்கார தனிப்பொருள், உள்ளத்தில் அமர்ந்திருக்கும் ஓங்கார தனிப்பொருள். காக்கும் கடவுள் கணேசனை நினை. நாதமும் போதமும் ஞானமும் ஆனவன், நம்பிக்கை வைப்பவர்கள் நாவிலே தேனவன். நாதமும் போதமும் ஞானமும் ஆனவன், நம்பிக்கை வைப்பவர்கள் நாவிலே தேனவன். ஓமெனும் ஒலியது உருவமாய் வளர்பவன், உமையவள் மடியிலே குழந்தையாய் திகழ்பவன். காக்கும் கடவுள் கணேசனை நினை, கவலைகள் அகல அவன் அருளே துணை. காக்கும் கடவுள் கணேசனை நினை.
ஸ்ரீமத் சுவாமி சித்பவானந்தர் அருளாலும் நம் பள்ளியின் 37வது ஆண்டு விழா இனிதே ஆரம்பமாகிறது. நிகழ்ச்சியின் தொடக்கமாக முதலில் ஆரத்தி. அனைவரும் அவரவர் இருக்கையில் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடல். Vashishta
திருப்பத்துறை ஸ்ரீ ராமகிருஷ்ண தபோவனத்தின் தலைவர் சுவாமிஜி அவர்களை தலைமை உரை வழங்க வருமாறு பணிவுடன் நமஸ்கரிக்கிறோம். ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरुवे நமः. அனைவருக்கும் அன்பு நமஸ்காரங்கள். என்று சாரதா ஸ்ரீ சாரதா மெட்ரிகுலேஷன் மற்றும் ஸ்ரீ சாரதா வித்யாலயா பிரைமரி ஹையர் ஸ்கூல் உடைய ஆண்டு விழாவை தொடங்கி சிறப்பாக நடைபெற்று வருகிறது. நாமெல்லாம் அன்னையாருடைய பெயரில் உள்ள பள்ளி கல்லூரிகளில் பயின்று வருகின்றோம். இது நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம். ஒவ்வொரு மனிதனும் தன் வாழ்க்கையில பெருநிலையை அடைவதற்கு இடம் பொருள் ஏவல் சொல்லுவாங்க. சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் தான் மனிதனை ஒரு உன்னத நிலைக்கு எடுத்து செல்லும். அந்த வாய்ப்பு அவர்களுக்கு அமையுது. அதுபோல இங்கே காந்திமதியினுடைய கோவில், மூவருடைய அருளால அன்னை சாரதா தேவியினுடைய பெயரில் நடைபெறும் பள்ளி கல்லூரிகள், இங்கே உள்ள சூழ்நிலைகள் காலையில ஆரம்பத்திலே நல்ல மந்திரங்கள் சொல்லி நம்முடைய பணிகளை ஆரம்பிப்பது, நல்ல தெய்வ வழிபாடு, இறை நாமத்தை சொல்லும் பொழுதே நம்முடைய வினைகள் எல்லாம் தீர்ந்திருக்கு. அடுத்து நாம அங்கேயே புனித நிலைக்கு மாறி அமைகிறோம். ஒரு சிறிய சம்பவம் சொல்றேன். ஒரு வேடன் காட்டுல 2 கிளிகளை பிடிச்சிட்டு வந்தார். அதை சேல்ஸ் பண்ணார். ஒன்ன ஒரு ஆசிரமத்துல கொடுத்துட்டாரு, ஒன்ன ஒரு கசாப் கடைக்காரன்ட்ட வித்துட்டார். கொஞ்ச நாள் கழித்து நாம கொடுத்த கிளிகள்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் ஒரு ஆசை. முதல்ல அந்த கசாப்பு கடைக்காரனுடைய இடத்துக்கு போனார். அந்த கிளி முன்னால ஒரு கூண்டுல இருந்தது. இவரை பார்த்த உடனே அந்த கிளி அங்க உள்ள சூழ்நிலை தந்த மாதிரி பிடி கட்டு வெட்டின்னு சொல்லிச்சு. காரணம் இது வளர்ற சூழ்நிலை. சரி, இன்னொரு கிளி எப்படி பார்க்கலான்னு போனேன். அது ஒரு ஆசிரமத்துல இருக்கு. அதுவும் முன்னால ஒரு கூண்டுல இருக்கு. இவரை பார்த்த உடனே வாங்க உட்காருங்க, கால சாந்தி பண்ணிக்கங்க, நீர் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிச்சு. இதுக்கு காரணம் என்ன? இந்த 2 கிளிகளும் வளர்ற சூழ்நிலை. கசாப்ப கடைக்காரன்கிட்ட அங்கதான். அது மாதிரி நம்ம வாழ்க்கையில நாம எப்படி பாடங்களை கத்துக்கிறோம், நம்ம வாழ்க்கை முறை எப்படி அமையுது, இதை வைத்துதான் பிற்காலத்திலையும் நம்முடைய வாழ்க்கை முறைகள் அமையும். அதனால இந்த அன்னையாருடைய பேரால இருக்கிற இந்த பள்ளியில படிக்கிறதே பெரிய புண்ணியம். அதுலயும் இங்க கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள்
சந்தர்ப்பங்கள் உங்களை மிக உயர்ந்த நிலைக்கு எடுத்து செல்லும். அன்னையார் என்ன சொல்றாங்கன்னா, நாமத்தை மட்டும் சொல்லுங்க, வேற ஒன்றும் வேண்டாம், எல்லாமே நமக்கு அமையும். இந்த நாமத்துல என்ன சிறப்புனா, அந்த இறைவனுடைய அந்த உருவம் அதுல இருக்குதான். பொதுவா நம்முடைய நாம பொதுவா நினைக்கிறது பெண் பிறவின்னு ஒரு குறைந்த பிறவி நினைக்கிறோம். அப்படி இல்லை. நம்ம தேசத்துல பெண் தெய்வ வழிபாடு தான் அதிகம். எந்த ஒரு கிராமத்திலாவது அம்பிகையின் வழிபாடு இல்லாத ஒரு கிராமம் கூட இருக்காது. காளியோ மாரியோ ஏதோ ஒரு அம்பிகையினுடைய பேர்ல அங்க ஒரு கோவில் கண்டிப்பா இருக்கும். அந்த வழிபாடு ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பாக நடைபெறும். அங்கேயே அங்க பெண்மைக்கு ஒரு முக்கியத்துவம் ஆகிடும். அப்புறம் நம்ம சொல்றது மாதா பிதா குரு தெய்வம். மாதா அம்மாவுக்கு தான் முதலிடம், அன்னையும் பிதாவும் முன்னேறி தெய்வம், அன்னைக்கு தான் முதலிடம். எல்லா விஷயங்களையும் தாய்மைக்கு நமக்கு முதலிடம் கொடுக்கப்படுது. இதுதான் நம்முடைய வேதங்கள் சொல்லுது. அன்னை சாரதா தேவி சதா காளி நாமத்தை சொல்லி அதனுடைய சொரூபமா மாறி அமைஞ்சாங்க. அதனாலதான் ராமகிருஷ்ணரை அன்னையார தெய்வமாக வச்சு வழிபட்டாங்க. அதனால நீங்கள் எல்லாம் பூஜைக்குரியவர்கள், வழிபாட்டுக்குரியவர்கள். மூலம் மாணவர்களின் உயர்வுக்கு வழிகாட்டுகிறது. பள்ளியின் துவக்கமும் வளர்ச்சியும் ஸ்ரீமத் சுவாமி சித்தானந்த மகராஜ் அவர்களது ஆட்சியுடன் 1986ஆம் ஆண்டு துவங்கப்பட்ட ஸ்ரீ சாரதா மெட்ரிகுலேஷன் பள்ளி 1992ஆம் ஆண்டு மேல்நிலை பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டது. மேல்நிலை பள்ளியில் 11 மற்றும் 12ஆம் வகுப்பில் ஆங்கில வழி கல்வியுடன் தமிழ் வழி கல்வியும் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. இப்பள்ளியில் 1084 மாணவ மாணவிகளும் 47 ஆசிரியர்களும் உள்ளனர். 1987ஆம் ஆண்டு துவங்கப்பட்ட ஸ்ரீ சாரதா வித்யாலயா தொடக்கப்பள்ளி பின்னர் 1993ஆம் ஆண்டு உயர்நிலை பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டது. ஸ்ரீ சாரதா வித்யாலயா துவக்க மற்றும் உயர்நிலை பள்ளியில் 297 மாணவ மாணவிகளும் 12 ஆசிரியர்களும் உள்ளனர். மாணவிகளுக்கு விடுதி வசதி உள்ளது. விடுதியில் மொத்தம் 220 மாணவிகள் தங்கி பயின்று வருகின்றனர். 2022-23ஆம் கல்வி ஆண்டில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மெட்ரிக் மற்றும் வித்யாலயா மாணவிகள் 100% தேர்ச்சி பெற்றுள்ளனர். மெட்ரிக் +2 தேர்வில் பி லீலா சுபாஷினி 600க்கு 589 மதிப்பெண்கள் பெற்று முதல் மாணவியாக பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளார். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மெட்ரிக் பள்ளியில் பி ராகவி சுவாதித்ரே 500க்கு 490 மதிப்பெண்களும், வித்யாலயாவில் எம் சண்முகப்பிரியா 500க்கு 477 மதிப்பெண்களும் பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்தனர். கடந்த நவம்பர் மாதம் 17ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை டெல்லியில் மத்திய அரசும் இந்தியன் கவுன்சில் ஃபார் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் நிறுவனமும் இணைந்து நடத்திய என் கனவுகளின் தன்னிறைவு இந்தியா என்ற தலைப்பில் நடத்தப்பட்ட கட்டுரை போட்டியில் எமது பள்ளியில் பயிலும் 9ஆம் வகுப்பு மாணவி ஜே ஜெகத்ரியா கலந்து கொண்டு மாணவ மாணவிகள் பிரிவில் தென் இந்தியாவிலேயே ஒரே ஒரு மாணவியாக வெற்றி பெற்று மத்திய சட்டத்துறை அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெக்வால் அவர்களிடம் பரிசு தொகையாக ரூபாய் 5100ஐயும் பாராட்டு சான்றிதழும் பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளார். காலையில் கூட்டு பிரார்த்தனை. எங்கள் பள்ளியில்
மாணவிகள் நல்ல மதிப்பெண்கள் பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளனர். பூக்களாக இருக்காதே உதிர்ந்து விடுவாய், செடிகளாக இரு பூத்துக்கொண்டே இருப்பாய் என்ற விவேகானந்தரின் பொன்மொழிகளுக்கு ஏற்ப நாம் செடிகளாய் இருந்து பூத்துக்கொண்டே இருப்போம் என கூறி விடைபெறுகிறேன். நன்றிகள். தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு எங்களது நன்றி. அடுத்ததாக மகாதேவன் பாளையங்கோட்டை சித்த மருத்துவ கல்லூரி ரிசர்ச் ஆபீசர் அவர்களை சிறப்புரை வழங்க